அருமைநாதர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்பிற்கு நேராக வாழ்த்துகிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய வேத படிப்பை ஆரம்பிக்கிறது முன்பதாக நாம் ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளையும் உம்முடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த வேத படிப்பில் இணைகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும் உம்முடைய வசனங்களை இன்னும் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரத்திலே நாம் ஆதியாகமம் 7வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரையிலும் நோவாவுடையதான வாழ்க்கையும் அவரை கர்த்தர் பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லியும் அதிலிருந்தும் ஒரு சில விதமான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கடந்த வாரத்தினுடையதான அந்த வேத படிப்பை முடிக்கிறதான போது ஒரு கேள்வியோடு கூட நாம் அதை முடித்தவர்களாக இருந்தோம். ஒரு சில பேர் உங்களுடையதான பதில்களை எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், நோவா அவரது குடும்பத்தினர் மற்றும் அனைத்து உயிரினங்களும் பேழைக்குள் எத்தனை நாட்கள் இருந்தனர்? இதுதான் கேள்வி. அதனுடையதான பதில், நோவா மற்றும் அவருடையதான குடும்பத்தினர் 1 வருடம் மற்றும் 10 நாட்கள் பேழைக்குள்ளதாக இருந்தார்கள். எப்படி நாம் அதை பார்க்கிறோம் என்று சொன்னால், நோவாவுக்கு 600 வயது ஆகிறதான போது 2வது மாதத்தின் 17வது நாளிலே படகிற்குள்ளதாக அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 11, 13 அதை சொல்லும். ஆனால் நோவாவுக்கு 601 வயதாகிறதான போது 2வது மாதத்தின் 27ஆம் நாளிலே அவர்கள் அந்த பேழையிலிருந்து வெளியே கடந்து வந்தார்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 14 16 வரையிலும் சொல்லுகிறதாக இருக்கிறது. இந்த 10வது அதிகாரமும் 11வது அதிகாரமும் நோவாவும் அவருடையதான குடும்பத்தினர்கள் எல்லாருமே பேழையிலிருந்து வெளியே வந்ததற்கு அப்புறமாக காணப்படுகிறதான சம்பவங்கள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 10வது அதிகாரத்திலே நோவாவுடையதான பிள்ளைகளாகிய சேம், காம், யாபேத் இவர்களுடையதான வம்ச வரலாறை இந்த அதிகாரம் குறிப்பிடுகிறது. வசனம் 2 5 வரையிலும் யாபேத்துடையதான வம்ச வரலாறை இது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. வசனம் 6 முதல் 20 வரையிலும் காமுடையதான வம்ச வரலாறை இது குறிப்பிடுகிறது. வசனம் 21 31 வரையிலும் சேமுடையதான வம்ச வரலாறை இது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. நாம் 11வது அதிகாரத்துக்கு நேராக வருகிறதான போது இங்கே நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு சம்பவம் காணப்படுகிறது. பாபேல் என்கிறதான ஒரு கோபுரத்தை ஜனங்கள் கட்ட முயலுகிறார்கள். அந்த நேரத்தில் தேவன் ஈடுபடுகிறவராக இருக்கிறார். இந்த சம்பவம் தான் இந்த 11வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 10வது அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும்போது, ஜல பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. அதாவது இந்த நோவுடையதான குமாரர்களுடையதான சந்ததி ஜல பிரளயத்துக்கு அப்புறமாக தேசத்திலே அவர்கள் பிரிந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி பிரிந்ததான அந்த காலகட்டத்திலே ஆதியாகமம் 11:1 சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரு ஒற்றுமையான ஒரு அனுபவத்தை நாம் இதிலே பார்க்க முடியும். பூமி எங்கும் ஒரே விதமான பாஷை, ஒரே விதமான பேச்சும் இவர்களுக்குள்ளதாக இருந்தது. எந்த விதமான ஒரு குழப்பங்கள் இல்லாதபடிக்கு எல்லாமே ஒரு ஒற்றுமையோடு கூட கடந்து செல்லுகிறதான ஒரு அனுபவம் காணப்பட்டது ஆதாமுடையதான காலகட்டத்தில் இருந்தே. இப்படி இருக்கிறதான ஒரு வேளையிலே வசனம் 2 சொல்லுகிறது, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். இந்த சினேயார் என்கிறதான இந்த பகுதி இப்போதையதான அந்த பாபிலோனை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த ஜனங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். சினேயார் பகுதியிலே ஒரு சமபூமியை கண்டு எல்லாமே செழிப்பாக இருக்கிறது. எல்லாமே எந்த விதமான ஒரு கோணலான அனுபவங்கள் இல்லாமல் எல்லாம் சீராக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஜனங்கள் இப்போது இங்கே தங்குகிறார்கள். ஆனால் தேவன் நோவாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும்
என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 9 அதிகாரம் வசனம் 1 சொல்லுகிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப தேவனுடையதான திட்டம், இவர்கள் பூமி முழுவதையும் அவர்கள் கடந்து சொல்ல வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இவர்கள் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த பகுதியிலே ஒரு சம பூமியை காண்கிறதான போது இந்த ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே அந்த கீழ்ப்படிதலை அவர்கள் மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக இவர்கள் கடந்து செல்லாமல் தங்களுடைய சொந்த இஷ்டத்திற்காகவும் சொந்த சந்தோஷத்திற்காகவும் இந்த சினேயார் என்கிறதான சம பூமியிலே அவர்கள் தங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் அநேக நேரங்களில் இவ்வாறாக இருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கும் கொஞ்சம் நன்றாக தோன்றுகிறதான போது அந்த பகுதியை பார்த்து நாம் தங்குகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது எனக்கு கொஞ்சம் செழிப்பை கொடுக்கிறது என்கிறதை நாம் அறியும் போது நாம் அப்படியே தங்கி விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றாமல் பாதியிலே விட்டு விடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து ஆதாமிடமிருந்து இந்த கீழ்ப்படியாமை கடந்து வருகிறது. இப்போது நோவாவுடையதான தலைமுறைகளும் அவர்கள் கீழ்ப்படியாமல் கடந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்போது இந்த சினேயார் என்கிறதான பகுதியில் தங்குகிறார்கள். தங்கினதற்கு அப்புறமாக என்ன நடக்கிறது என்று பாருங்கள். வசனம் 3, அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இப்ப இவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார்கள். என்ன வேலை? வாருங்கள், நாம் செங்கல் அறுக்கலாம், அதை நன்றாய் சுடலாம் வாருங்கள். அதே போல கல்லுக்கு பதிலாக இவர்களுக்கு செங்கல் இருந்தது, சாந்துக்கு பதிலாக நிலக்கீல் இவர்களுக்கு காணப்படுகிறது. இப்போது ஒருவேளை இவர்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தை தீட்டி இருப்பார்கள், நாம் இதை செய்யலாம் அல்லது ஏதோ ஒரு பிளான் பண்ணலாம் என்று இவர்கள் திட்டத்தை தீட்டி இருப்பார்கள். இப்போது அதற்கான பொருள்களும் இவர்களுக்கு இருக்கிறது. எதற்காக இவர்கள் செங்கல் கீழே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால், கீழ் எந்த அளவுக்கு தண்ணி வந்தாலும் இவர்களுக்கு நனையாமல் பத்திரமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதாக இந்த கீழ் காணப்படுகிறது. நாம் நோவாவுடையதான பேழையை தேவன் உருவாக்க சொன்னதிலும் கூட இதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 6:14 பார்க்க முடியும். அந்த பேழை எப்படி மூட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறது. எதற்கென்று சொன்னால், தண்ணீர் உள்ளே வராமல் இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதே போல மோசையுடையதான வாழ்க்கையில பார்க்கும்போது, மோசே பிறந்து அந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்கிறதான செய்தியை கேட்கும்போது, மோசையுடையதான தாயார் ஒரு பெட்டியை உண்டு பண்ணினார்கள். அந்த பெட்டியிலும் இப்படிப்பட்டதான கீழே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். எதற்காக என்றால், இந்த குழந்தையை தண்ணீரிலே போடுகிறதான போது மிதந்து பாதுகாப்பானதாக காணப்படும். ஒருவேளை இந்த ஜனங்கள் கூட அவர்களுக்கு ஏதோ ஒன்று கட்டுகிறதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் கட்டி அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருட்கள் தேவை என்று தங்களுடையதான மனித மூளையிலே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எந்த அளவுதான் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் என்று. ஏனென்று சொன்னால், இவர்கள் நோவாவுடையதான காலத்திலே நடந்ததான இந்த மழை, ஜல பிரளயம், இந்த பேழை, இது எல்லாமே குறித்து இவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். எனவே இவர்கள் இப்போது தீர்மானிக்கிறார்கள், ஒருவேளை இன்னும் அது போலதான ஒரு மிகப்பெரிய மழை வந்தாலும் நாம் ஏதாவது ஒன்றை நமக்கு பாதுகாப்பாக கட்டினால் நாம் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை மறந்து போனார்கள். நான் இனிமேல் உங்களை இந்த மழையினால் அழிக்க மாட்டேன் என்கிறதான வாக்கு தத்துவம். அருமையான தேவ ஜனங்களே, அநேக நேரங்களிலே நாமும் கூட நம்முடைய சுயமாக யோசிக்கிறவர்களாக காணப்படுவோம், தேவனை நம்பாத படிக்கு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வாக்கு தத்தம் பண்ணினதான தேவனை நான் நம்பி அவருக்காக ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 4 பார்க்கும்போது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த வசனத்தில் பின்னும் அவர்கள் என்கிறதை பார்க்க முடியும். யார் இந்த அவர்கள்? இந்த 11வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, இவர்கள் ஒரே பாஷையும் ஒரே மொழியும் பேசிக் கொண்டிருந்தான ஜனங்கள். 10வது அதிகாரத்திலே பார்க்கும்போது இவர்கள் நோவாவுடையதான சந்ததிகளாக இவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நோவாவுடையதான சந்ததிகளிலும் குறிப்பாக யார் என்று பார்த்தால்
10வது அதிகாரம் வசனம் 8 10 வரையிலும் பார்க்கும்போது, கூஸ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியில் பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இந்த நிம்ரோத் நோவாவின் சந்ததியிலே வந்ததான ஒரு மனிதன். அவன் மிக பெரிதான பலசாலியாக இருக்கிறான், பலத்த வேட்டைக்காரனாக இருக்கிறான். இவனுக்கு பாபேல், ஏரோக், அக்ராத், கல்னே என்கிறதான இடங்களை இவன் ஆண்டு வந்ததான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஒருவேளை இந்த மனிதன் இப்போது இந்த ஜனங்களை எல்லாம் வரவழைத்து இவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருப்பார். நாம் எல்லாருமாக இனிமேல் சிதறி போகக்கூடாது, இனிமேல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்கிறதான ஒரு அழைப்பை இந்த மனிதன் கொடுத்திருக்கலாம். அந்த மனிதன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், வசனம் 4, நாம் பூமி எங்கும் சிதறி போகக்கூடாது, கீழே வருகிறதான போது நமக்கு ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணுவோம். 2 விதமான முக்கியமான ஒரு காரியத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஒன்று, நாம் சிதறி போகக்கூடாது. 2, நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம். இந்த 2மே தேவனுடைய திட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. தேவன் இந்த ஜனங்கள் பூமியெங்கும் கடந்து சென்று அவருக்காக ஜீவிக்க வேண்டும், பலுகி பெருக வேண்டும் என்கிறதான கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இவர்கள் இந்த சமபூமியை கண்டு சிதறி போகக்கூடாது என்கிறதற்காகவும் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதோடு கூட விட்டு விடாதபடிக்கு இவர்கள் தங்களுக்கு பேருண்டாக, தங்களுடைய புகழுக்காக, பெயருக்காக வானத்தை 8 மளவும் ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணுவோம் என்கிறதை இவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் ஒருவேளை நினைத்திருப்பார்கள், இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் இந்த கோபுரம் இவர்களால் கட்டப்பட்டது, இது வானபரியந்தம் எட்டி நிற்கிறது, இத்தனை மழை பெய்திருக்கிறது, இத்தனை புயல் வந்திருக்கிறது, எந்த விதமான சேதமும் இந்த கோபுரத்திற்கு ஏற்படவில்லை என்கிறதான ஒரு பெயர் இவர்களுக்கு வேண்டும் என்கிறதற்காக ஒருவேளை இவர்கள் இதை செய்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று, தங்களுடைய பெயருக்காக இவர்கள் இதை கட்டுகிறார்கள். அநேக நேரங்களிலே மனிதனுடைய பெருமை அவனை வீழ்ச்சியடை வைக்கிறதாக இருக்கிறது. நாம் எப்போது தேவனுடைய நாமத்தின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறோமோ அப்போதே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதாக இருக்கும். ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்று சொன்னால், அநேக ஊழியங்கள் தங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறத வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அருமையான தேவஜனங்களே, இந்த அகந்தை, மனமேட்டிமை, பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படவே கூடாது. ஏனென்று சொன்னால், தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6, லூக்கா 18:14 சொல்லுகிறது, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி இந்த ஜனங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறார். ஆனால் இவர்கள் தங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் தங்களுடைய செயல்களுக்காகவும் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 5-9 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறதான வேலையையும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய எண்ணத்தையும் தேவன் அறிந்தவராக வசனம் 5 சொல்லுகிறது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இங்க கர்த்தர் இறங்கினார் என்கிறதான ஒரு உருவகத்தை நாம் இதில் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், மனித உருவிலான ஒரு மொழி என்று சொல்லி, அதாவது தேவனை மனிதனோடு கூட ஒப்பிடுகிறதான ஒரு அனுபவம். இதில் தேவன் கடந்து வருகிறார். அவர் கடந்து வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், வசனம் 6 பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷை இருக்கிறது, இவர்கள் இந்த கோபுரத்தை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் சிதறி போகக்கூடாது என்று நினைக்கிறார்கள், அவருடைய பெயர் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் செய்ய தொடங்கிவிட்டோம், இனி யாராலும் தடுக்க முடியாது, நாம் செய்கிறது செய்து நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிறதான ஒரு மன மேட்டிமையிலே இந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள். தேவன் சொல்லுகிறார், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாத படிக்கு
அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாருங்கள், தேவன் இறங்கி வந்து இவர்கள் கட்டுகிறதை பார்க்கிறார். கட்டுகிறதை பார்த்து, நீங்கள் வானமரியந்தும் கோபுரத்தை கட்டப் போகிறீர்களா என்கிறதான ஒரு சிந்தனையை இவர் யோசித்திருப்பார். இப்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த ஜனங்களிடத்தில் எதுவுமே பேசவில்லை. மாறாக அவர் செய்தான ஒரே காரியம், அவர்கள் பேசுகிறதான பாசை அவர் தாறுமாறாக்குகிறார். அதாவது அவர்கள் பேசி கொண்டிருக்கிறதான அந்த மொழியை தேவன் கன்ஃபியூஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவர் பேசுகிறது இன்னொருவருக்கு எதிர்மாறாக காணப்படும்படியாக அநேக ஊழியர்கள் இவ்வாறாக சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். செங்கலுக்கு பதிலாக நிலக்கீலையும், நிலக்கீலுக்கு பதிலாக செங்கலையும் இவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி. அது எப்படியோ, ஆனால் தேவன் இவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி இருக்கிறார். இவர்கள் பேசுகிறதற்கு எதிராக ஒவ்வொருவரும் செயல்படுகிறார்கள். ஒருவேளை ஒரு சில விதமான வேறு வேறையான பாஷைகள் கூட காணப்பட்டிருந்திருக்கலாம். எப்படியோ இவர்கள் பேசுகிறது புரியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவர்கள் அங்கு இல்லாதபடிக்கு அந்த வேலையை நிறுத்துகிறார்கள். அங்கிருந்து தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக இவர்கள் சிதறி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக விதமான காரியங்களை தேவனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம். தேவன் நினைத்திருக்கிறது ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில குறித்திருக்கிறது ஒன்று, உங்களை அழைத்திருக்கிறது இந்த அழைப்பிற்கு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை விட்டுவிட்டு வேறு ஏதோ ஒரு விதமான காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருப்போம். ஒருவேளை ஆண்டவர் ஒரு சில பேர் ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பை நிராகரித்து விட்டு வேறு ஏதோ ஒரு விதமான வேலைகளிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு செயல்களிலோ நமக்கு அதிக வருமானங்கள் கிடைக்கிறதான காரியங்களிலோ ஈடுபட்டு அந்த ஊழியத்தை அல்லம் தட்டுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த ஜனங்கள் எப்போது தேவனுக்கு எதிராக எழுப்பினார்களோ, தேவனை விடவும் தங்களை மேலானவர்கள் என்று கருதினார்களோ, அப்பொழுதே அவர்கள் தேவனுக்கு எதிராக எழுப்பினவர்களாக காணப்படுகிறார்கள். தேவன் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கினவராக இருக்கிறார். இதிலே நாம் புரிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே அந்த ஒற்றுமை, ஒரே மொழி, ஒரே பேச்சு, ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறது. அது தேவனுக்கு எதிரான ஐக்கியம் என்று சொன்னால் அது அழிவை கொண்டு வருகிறதாக இருக்கும். தேவனுடைய திட்டத்தோடு கூட இருக்கிறது என்று சொன்னால் அது மிகுந்த வல்லமையாக காணப்படுகிறதாக இருக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகார வசனம் 1-12 வரையிலே பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்ததான போது திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். ஜனங்கள் வெவ்வேறான பாஷையில் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். இங்க இவர்கள் பேசினதான இந்த வெவ்வேறான பாஷை ஜனங்களை புரிய வைத்தது. எந்த விதமான குழப்பங்களையும் கொண்டு வரவில்லை. ஆனால் பாபேல் ஜனங்கள் பேசினதான அந்த வார்த்தை குழப்பத்தை கொண்டு வந்ததாக காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் வல்லமையோடு நாம் பேசுகிறதான போது அது உண்மையான ஒற்றுமையையும் ரட்சிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பாபேல் ஜாதிகளை சிதறடித்தது, பெந்தேகோஸ்தே அவர்களை கிறிஸ்துவில் ஒன்றாக இணைத்தது. பாபேல் மனிதர்கள் கொண்ட அகந்தியை குறிக்கிறது, பெந்தேகோஸ்தே தேவனின் வல்லமையை குறிக்கிறது. பாபேல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஆனால் பெந்தேகோஸ்தே புரிந்து கொள்ளுதலையும் ரட்சிப்பையும் கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவஜனங்களே, நம்முடையதான ஒற்றுமை எப்படி தேவனோடு கூட இருக்கிறது, பிற ஜனங்களோடு எப்படி இருக்கிறது, நாம் பிறரோடு வைத்திருக்கிறதான ஒற்றுமை, அந்த ஐக்கியம் தேவனுக்கு எதிரானதாக இருக்கிறதா அல்லது தேவனுடைய வல்லமையில் நிறைந்து காணப்படுகிறதாக இருக்கிறதா? தேவனுடைய வல்லமையிலே நிறைந்து காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். அதுதான் 11வது அதிகார வசனம் 1-9 வரையிலும் நாம் பார்க்க முடியும். வசனம் 10-32 வரையிலும் பார்க்கிறதான போது நோவாவுடையதான குமாரன் சேமுடையதான வம்ச வரலாறை குறிக்கிறது. அதோடு கூட வசனம் 26 கடைசி வசனம் வரையிலும் தேராகு, அதாவது ஆபிரகாமையும் அவர்களுடையதான குடும்பத்தையும் பற்றி இந்த பகுதி மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வருகிறதான நாட்களிலே நாம் கற்றுக்கொள்கிறதாக இருக்கும். இன்றைக்கு நாம் இதோடு கூட முடிக்க போகிறோம்.
இந்த பாபேல் கோபுரத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்ன? இந்த பாபேல் கோபுரத்தின் இந்த பாடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கும் அல்லது தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வைக்கிறதுக்குமான அந்த பகுதி எதுவாக இருக்கிறது? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த ஜனங்களைப் போல தேவனுக்கு எதிராக பேசுகிறதாக இருக்கலாம், தேவனுக்கு எதிராக எழும்புகிறதாக இருக்கலாம். அப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடையதான ஒற்றுமை உங்கள் சொந்த இலக்குகளாக இல்லாமல் தேவனின் நோக்கத்திற்காக அது நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தேவன் வைத்திருக்கும் யோசனைகளை தேர்ந்தெடுக்கவும், அது சிரமமாகவோ அல்லது புரியாததாகவோ இருந்தாலும் அவருடைய வழியை நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த பலத்தின் மேலும் புத்திசாலித்தனத்தின் மேலும் சார்ந்திராமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் இருக்கும் எல்லா விதமான பெருமையின் ஆவிகளையும், நான் என்னால் செய்ய முடியும் என்கிறதான சுய பலத்தையும் சார்ந்திராத படிக்கு நம்முடைய செயல்களை எல்லாம் ஆராய்ந்து தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் சில நேரங்களிலே அவர் தண்டனை கொடுக்கிறவர், ஆனாலும் அவர் இரக்கம் நிறைந்த தேவனாக இருக்க. ஏனென்று சொன்னால் நம்முடைய பாதைகளை நாம் அவருக்கு நேராக திருப்பும் போது அவர் இறங்கி நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். குழப்பமான சூழ்நிலைகளிலும் உங்கள் திட்டங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரிடம் தெளிவான வழிகாட்டுதல் கடந்து வருகிறதாக இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிறதான யோசனைகள் ஒருபோதும் தோல்வி அடையாது. ஏனென்று சொன்னால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுகிறவராக இருப்பார். பெருமை தேவனுக்கு எதிரானது. கீழ்ப்படியாமை அநேக நேரங்களில் நம்மை புறக்கணிக்க வைக்கிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எந்த இடங்களில் நான் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறேன்? எந்த இடங்களில் பெருமை என்னுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது? எந்த இடத்தில் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கடந்து செல்கிறேன்? எந்த இடத்தில் நான் என்னுடையதான சுய பலத்தையும் சுய சிந்தனையும் சுய ஞானத்தையும் சார்ந்திருக்கிறேன், தேவனை சார்ந்திராத படிக்கு? எந்த இடத்தில் என்னுடைய பெயர் ஓங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்? எந்த இடத்தில் தேவன் எனக்கு கொடுத்ததான கட்டளையை நான் நிறைவேற்றாத படிக்கு என்னுடைய சுய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் வண்ணமாக செயல்படுகிறேன்? ஒருவேளை நம்முடைய சுயமான அனுபவங்களாக எல்லாமே செயல்படுகிறோம் என்று சொன்னால் நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதையிலே நான் கடந்து வர வேண்டியது அவசியம். அதுதான் அவர் விரும்புகிறார். இந்த ஜனங்களை தேவன் உருவாக்கினார், தேவன் பாதுகாத்தார், தேவன் வழிநடத்தினார். மீண்டுமாக ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர்கள் இந்த பூமியின் கடந்து சென்று நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று வாக்கு கொடுத்து கட்டளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்கள் ஒரு செழிப்பான அனுபவத்தை பார்த்து அங்கே தங்கி தங்களுடைய நாமத்திற்கு என்று சொல்லி அவர்கள் கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் சொல்லுகிறதான கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம்? பெற்றோர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளிடம் இருந்து பிள்ளைகள் எல்லாவற்றையும் தங்களை சார்ந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், எல்லாவற்றுக்குமே அவர்கள் பெற்றோரை அணுக வேண்டும் என்கிறத நோக்கத்தில் இருக்கிறோமோ, அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரை தவிர வேறொருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அவரை தவிர வேறொரு நாமம் இந்த உலகத்தில் இல்லை. அவருடைய நாமமே மேலானது. அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்தவர், அவரை எல்லாவற்றுக்கும் மேலானவர். அந்த மேலான நாமத்திற்கு எதிராக நம்முடைய நாமத்தை நாம் ஒருபோதும் எழுப்பவும் முடியாது, நடக்கவும் நடக்காது. ஒரு அப்படிப்பட்டதான செயல் திட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அதற்கென்று சொல்லி வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டதான நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்ததான வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே புரிந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறதற்கு உதவி செய்வீராக. எந்த நிலையிலும் உமக்கு எதிராக எழும்பாத படிக்கு உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. ஜெபங்களை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துவீராக. தெய்வ பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்புங்க. ஜெபத்தை கேட்டபடி நான் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.